இடைப்படும் அபிஷேக ஆராதனை வேளை. இவ்வேளையிலே யோர்தான் நதியின் அனுபவம், எருசலேம் மேல் வீட்டின் அனுபவம், தாவீது 3 முறை பெற்ற அபிஷேக அனுபவம், இவற்றை பெற நாம் தயாராகுவோம். இன்று நம்மிடையில் இருக்கின்ற மேரி சிஸ்டர் அவர்களை வேதத்தில் 5 மேரிக்களை பார்க்கிறோம். அந்த 5 மேரிக்களும் ஒன்றாக இணைந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பெற்ற அனுபவத்தை நான் இப்போது பெற தயாராகுவோம். நம்மிடையே வந்திருக்கும் சிஸ்டர் மேரி அவர்களையும் அவர்களோடு வந்திருக்கும் அருமை குட்டி பிள்ளை சிட்டு அவர்களையும் குட்டி ஊழியக்காரியாம் சிட்டாக பறந்து வந்திருக்கிற அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். லாவண்யா அவர்களே வாங்க. ஹalleluya ஹalleluya. மைக்லனாலே நல்லா பேசுவோம், மைக் இருந்தா இன்னும் பேசுவோம். ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென். தேவ ஜனங்க எப்பெல்லாம் கூடுனாங்களோ அப்ப எல்லாம் ஒரு வார்த்தை மட்டும் அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, எல்லாரும் எழுந்து கொள்வோமா? ஆமென். நம்ம இங்க ஒரு ப்ரோக்ராம்காக வரல, சரிங்களா? உலகம் ப்ரோக்ராம் நோக்கிதான் போவோம். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம், இன்னைக்கு என்ன ஷெட்யூல், இன்னைக்கு என்ன நம்ம டைமை வேஸ்ட் ஆகலாம் அப்படின்னு உலகம் என்னது. ஆனா தேவ பிள்ளைகள் எப்ப கூடாலும் அப்பா எப்படி போற்றலாம், அப்பா எப்ப துதிக்கலாம், அப்பா எப்ப மகிமைப்படுத்தலாம், அப்படிப்பட்ட கூட்டம் தானே நம்ம. ஆமென் ஆமெவா. ஹalleluya ஹalleluya. இல்ல இன்னைக்கு எந்த ப்ரோகிராம், எந்த ஃபங்க்ஷன், எங்க போலாம், ஐயோ அங்க போடுமே, இங்க வந்துட்டோமே, அடடா சீக்கிரம் முடிச்சா அங்க போயிடலாமே அப்படின்னு யோசனையோட இருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டிட்டு தூக்கி போட்டுடுங்க. ஆமென் ஹalleluya ஹalleluya. ஒரு வாயும், ஒரு வாய் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வாயும் 2 கையும் ஆண்டவர் அழகா கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அதனால கையை கட்டிட்டு இருக்க கூடாது, முன்னாடியும் கட்டக்கூடாது, பின்னாடியும் கட்டக்கூடாது. ஆமென். கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதிக்கணும். ஆமென் ஹalleluya. அதுக்காக ரொம்ப சத்தமா கை கட்டணும்னு நான் சொல்லல, அழகா நமக்கு என்ன பண்ணுவோம், சரிங்களா? ஹalleluya. ஏன்னா ஜீவனுள்ள தேவனை நாம் துதிப்பதற்கு இந்த கையையும் வாயையும் நம்ம பயன்படுத்தலனா வேஸ்ட் தானே. சொல்லுங்க, யாராவது கர்த்தருக்கா கையை தட்டலனா கை வேஸ்ட்னு சொல்லிடுறோம். ஆமென் ஹalleluya. இந்த நாள்ல இந்த மேல்வீட்டு அறை ஜெப கூடுகையில, இந்த ஜெப குழுல எங்களையும் இந்த ஐக்கிய உபவாச ஜெப ஊழியத்தை எங்களையும் ஒரு பொருட்டா நினைச்சு கூப்பிட்ட ஜோ சிஸ்டர், அவங்க குடும்பத்துக்காகவும் குணசிலி அவங்க இருக்கிற தாய், ஆவிக்குரிய தாய். ஹalleluya ஹalleluya. எப்படின்னா இந்த கூட்டத்துல இருந்துதான் ஆண்டவர் அவர்களை உருவாக்கி நாங்க போகும்போது அழுதோம். ஏன்னா ஐயோ இங்கிருந்து ஒரு நல்ல செபிக்கிற சகோதரிகள் எங்களை விட்டு தூரமா போறாங்களே அப்படின்ட்டு எங்க சகோதரருக்கு தெரியும், எங்க சகோதரிக்கு தெரியும், ப்ளீஸ் டச்லயே இருங்க, வந்துகிட்டே இருங்க அப்படின்னு. ஆனா கர்த்தர் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோட தான் செய்கிறார். ஆமென் ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். உயிரோட இருக்கிறோமா, ஜீவனோட இருக்கிறோமா, ஜீவாதிபதியோட இருக்கிறோமா? ஹalleluya. பின்னாடி எல்லாம் எனக்கு கேட்கவே இல்லை, அப்புறம் முன்னாடி வர சொல்றேன், சரிங்களா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. கையை காணோம், நான் அப்புறம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நான் ப்ரே பண்றதுக்கும் பிரதர் என்ன சொல்றது சொல்ற வரைக்கும் அவரை மகிமைப்படுத்த வரைக்கும் விடவே மாட்டோம். ஆமென் ஹalleluya ஹalleluya. இது வரைக்கும் காட்டாத கடை உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கையை அசைக்கல, வாய் மட்டும் தான் அசைச்சிக்கிட்டோம். இப்போ கையை அசைச்சு அப்பா நல்ல கரங்களை தட்டி உங்களை ஆடுங்க அப்படிலாம் நான் சொல்லல, கரங்களை தட்டி வாயை திறந்து அப்பா பாடுங்க. ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் இயேசு ஆகமத்துல நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதை தண்ணீர் பாய்ச்சி என்ன பண்ணுவேன், அதை நான் பாதுகாப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு. ஹalleluya. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை நான் பாதுகாக்க போறேன், உனக்கு தண்ணீர் பாய்ச்சி உனக்கு என்ன தேவையோ அதை நான் சந்திக்க போகிறேன். ஹalleluya ஹalleluya. உன்னை நான் காப்ப
நல்லா இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. மகனே, நீ உயிரோடு பயந்துட்டு இருக்கியோ? ஆண்டவரை பார்த்து நான் சொல்றேன், உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் இருப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஒரு வழியாய் வருகிறார். ஏழு வழியாய் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை எடுக்க போகிறார். உன்னை கொண்டு செய்ய நினைத்தது ஒரு செய்ய யாரும் இல்லை. உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாரும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் 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 இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. 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 உனக்கு விரோதமா எத்தனை பேரு திட்டங்களோ, உனக்கு விரோதமா எத்தனை பேரு தந்திரங்களை போட்டாலோ, என் அப்பாவுடைய பிள்ளையாடி இருக்கிறபடியினால உனக்கு விரோதமா உருவாகுகிற எந்த ஆயுதமும் அவர் வாய்க்காதபடி பண்ண
சிங்காரனை நீர் பிளந்தீர்
திருசபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும் வற்றாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எவ்வளவு காலம் நம்முடைய பாத்திரம் எம்டியா இருக்க போகுது? எவ்வளவு காலம் உன் படகு வெறுமையா இருக்க போகுது? ஆண்டவர் இந்த படகுல ஏறி நான் நிறைய உன்னை எங்க போக சொல்லணும் அங்க போக சொல்லணும் ஆண்டவர் இருக்கிறார். நீ என்னை கூப்பிடுவாயான்னு கேட்கிறார் ஆவியானவர். ஆவியானவர் என்னை கூப்பிடுவியா? உன் வெறுமையான படகுல வெறும் உனக்கான தேவையை மட்டும் சொல்லிட்டு என் சமூகத்தை விட்டு நீ போறிய, நீ எப்ப என்னை கூப்பிடுவ? நீ என்னை எப்ப கூப்பிடுவ? இங்க வேடிக்கை பார்க்கறதுக்காக உன்னை கர்த்தர் கொண்டு வரல, உன்னை இங்க கொண்டு வந்திருக்காரு. உனக்கு பல தடை இருந்தா